சிபிஎஸ்சியில் நீங்க லிபரல் பண்றேன்னு சொல்ற இடத்துல நீங்க அவ்வளவு அவசரமா அவ்வளவு ஸ்கூல்களுக்கு உடனே நீங்க கிராண்ட் பண்றதுங்கிறது ஒன்றிய அரசினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க அதை செய்யறீங்க. உங்களுக்கு சிபிஎஸ்சி அதிகப்படுத்தணும், மெட்ரிக் சிலபஸை குறைக்கணும், சமச்சீர் கல்வியை குறைக்கணும். பாரதிய ஜனதா என்னெல்லாம் ஒரு மாநிலத்துக்குள்ள தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன செய்யுதோ அதெல்லாம் தாவேக அரசுல செய்ய ட்ரை பண்ணுது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்த ஒரு அரசு அசால்ட்டா இவர் பாட்டுக்கு வந்து பொய் பத்திராட்டமாவே பேசினார்னா யாருங்க ஏத்துக்குவா? என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படி பேசுறதுக்கு? இவ்வளவு பெரிய ஃப்ராடு. எந்த ரீதியிலும் சட்ட ரீதியாக அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அதையும் பதிவிட்டுறேன். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டு, ஆமாமா கடந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு வந்து கட்டலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா, நீங்க நடத்துனது என்ஐஓஎஸ் ஸ்கூல். என்ஐஓஎஸ் ஸ்கூலுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒன்றிய அரசினுடைய அனுமதி மட்டுமே உங்களுக்கு போதும், மாநில அரசினுடைய உங்களுக்கு அனுமதி தேவையில்லை. இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டை இமேஜை வந்து டார்னிஷ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவர் பதிவிடுறாரு. மற்ற ஃப்ராடு அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஸ்ரீதர் சப்போர்ட் கொடுக்குறாரு. ஐயா, அவர் பேசுறதும் பொய், அவர் அப்ளையே பண்ணலாங்கும் போது அடுத்து இன்னொரு அம்மையார் ஒருத்தர் சப்போர்ட் கொடுக்குறாங்க சிம்பத்தி கார்டுக்கு, அதுவும் பொய். இப்ப எல்லாமே ஆஃப். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் நினைக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். புதிய கல்விக் கொள்கை வேறொரு வடிவில் மீண்டும் தமிழ்நாட்டில் வருகிறது அப்படின்றத பல இடங்களில் இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் எழுதுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதில் அமைச்சர் வந்து நாங்கள் இருமொழி கொள்கையிலே தெளிவாக இருக்கிறோம், முந்தைய அரசு உடையது தான் எங்களுடைய அரசு அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. இதுல என்ன வேற என்ன உள்ள என்ன இருக்குது? இதை தாண்டி வார்த்தைகளில் மட்டும்தான் இந்த அரசு இருமொழி கொள்கைன்னு சொல்லுது. இல்ல உணர்வுபூர்வமா பேசுறேன். அவர் உணர்வெல்லாம் தூக்கி வர வைங்க சார். நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சிபிஎஸ்இ போர்டு இருக்கு இல்லையா? சரி. தர்மேந்திர பிரதான் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு உத்தரவை எல்லா மாநில அரசுகளுக்கும் அனுப்பியிருக்கிறார். ஜூலை 1 முதல் வாரத்திலிருந்து 3 மொழிகள் கட்டாயமாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் சொல்லித்தர வேண்டும் சொல்றார். 3 மொழிகள். ஆமா, அதை மறுபடியும் உறுதிப்படுத்தி 3 மொழிகள் கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு. சரி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட இம்பாக்ட் தான் அது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அதைத்தானே சொல்றாங்க. இதையே ஒரு வாரம் முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூல்களுக்கு நாங்கள் உடனடியாக இவ்வளவு ரெக்கக்னிஷனை வழங்கி இருக்கிறோம் மேடையில் அப்படின்னு மேடையில் பெருமையா சொல்றாரு. ஐயா, அரசு பள்ளிகளை பத்தி பேச வேண்டிய நீங்க சிபிஎஸ்இ பள்ளி பத்தி பேச வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா சிபிஎஸ்இ நீங்க தரம் உயர்த்தி நீங்க பிடிக்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை அங்க நீங்க காட்டிடலையா? கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்களே. என்ன மறைக்க முயற்சிக்கிறார்? சிபிஎஸ்சியில் நீங்க லிபரல் பண்றேன்னு சொல்ற இடத்துல நீங்க அவ்வளவு அவசரமா அவ்வளவு ஸ்கூல்களுக்கு உடனே நீங்க கிராண்ட் பண்றதுங்கிறது ஒன்றிய அரசினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க அதை செய்யறீங்க. உங்களுக்கு சிபிஎஸ்சி அதிகப்படுத்தணும், மெட்ரிக் சிலபஸை குறைக்கணும், சமச்சீர் கல்வியை குறைக்கணும். அப்ப அதற்கான வழிவகையைத்தானே இந்த அரசு செய்யறதா பார்க்கணும். இல்ல தோழர், நான் என்ன கேட்கிறேன், கடந்த ஆட்சியில பணம் வாங்கினாங்க, இந்த ஆட்சியில பணம் வாங்கல, பணம் வாங்க மாட்டாங்க. 1 ரூபாய் என் பேரு சொல்லி எவன் கேட்டாலும் அவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு அமைச்சர் மேடையில பேசுறாரு. அதை பத்தி உங்க பார்வை? ஜூனியர் விகடன் எழுதியிருந்தாங்க, 25,000 முதல் 50,000 வரை வசூல், 4 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன சொல்ல போறாரு அமைச்சர்? அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்ல. அந்த 4 கோடி எங்க போச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொல்லல, வாங்க மாட்டோம்னு சொல்றாரு. அப்ப அந்த 25,000 50,000 வாங்கினது என்னாச்சு? வாங்கியதாக ஒரு செய்தி எழுதுறாங்க, ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க. பத்திரிகை சாதாரண பத்திரிகை இல்ல, ஜூனியர் விகடன் எழுதுனது. அப்ப கடந்த காலத்துல வாங்கினாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதற்கு யாராவது இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்னு யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது நடவடிக்கை இருந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய நினைவுல சொல்லணும்னா இப்போ ஒரு நந்தகுமார்னு ஒருத்தர் மட்டும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார் இல்லையா? நீங்க அடுத்ததான் கேட்பீங்கன்னு எனக்கும் தெரியும். எல்லா சேனலுக்கும் வாலண்டியரா போய் வண்டி ஏறி
கடந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன எப்படி வாங்கினாங்க, எப்படி எல்லாம் வாங்கினாங்க, எப்படியெல்லாம் வாங்கினாங்கல்ல, 5 லட்சம் 10 லட்சம் 25 லட்சம் எல்லாம் வாங்கினாங்கன்னாரு. நான் கேட்குறேன், யார் அந்த நந்தகுமார்னு யாராவது விசாரிச்சிங்களா? பொதுவாக கீழே எழுதுனீங்க எல்லாருமே வந்து அதாவது அந்த சேனல் எடுத்தவங்க, பேட்டி எடுத்தவங்க எல்லாம் என்ன போட்டாங்கன்னா, அதாவது தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய செயலாளர் பேட்டி அப்படின்னு போட்டீங்க. எஸ், அதானே சார்? இல்லையா, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் அணியினுடைய பிரிவினுடைய தலைவர், மாநில தலைவர். அதை ஏன் யாருமே எழுதல? இல்ல, இது இல்லையா, நீட்டு முன்ன இருந்தது இல்லையா? அவரு நேஷனல் எஜுகேஷன் இப்பவும் அவர் தான் தலைவர். சரி, நீங்க NEPக்கு ஃபேவரபிள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும்னு பிரச்சாரம் தன்னுடைய பயணங்கள்ல செஞ்சவர் யாரு? அந்த நந்தகுமார் தானே. அதெல்லாம் ஏன் சார் நீங்க வந்து மறைச்சிங்க? அதையும் சேர்த்துல சொல்லியிருக்கணும். இந்த கட்சியினுடைய கல்வியாளர் அணியினுடைய மாநில செயலாளர், பொதுச் செயலாளர், மாநில தலைவர், அவர் ஒரு சங்கம் வேற வச்சிருக்காரு. என்னன்னா 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. எதுக்கு? இந்த தனியார் பள்ளிகளுக்கு மாவட்டந்தோறும் ஒரு 2 மாவட்டம் சேர்ந்து, அது மாதிரி ஒரு 20 சங்கத்துல ஒரு சங்கத்துக்கான தலைவர் தான் அவரு. இவங்க பிரதிபலிச்சதெல்லாம் எப்படி பிரதிபலிச்சாங்கன்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்க சங்கங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் பொதுச் செயலாளர் போலவும், அவர் ஒரு குற்றச்சாட்டை இது மாதிரி வச்சதாகவும் பார்த்து ஒரே பரபரப்பா பேசினாங்க. ஐயா, நான் விளக்கம் திரும்ப சொல்றேன். 20க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள், அதுல ஒரு சங்கத்தினுடைய தலைவர் இவரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் அணியினுடைய தலைவர். அதோட கூடுதல் செய்தி, யார் இந்த நந்தகுமார்? ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மீது சொல்லுகின்ற பொழுது நீங்க அந்த நபருடைய தன்மையை சோதிக்க வேண்டியது நமக்கு அவசியமாகிறது. தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு வரும்போது நாங்க போய் செக் பண்றோம். குற்றச்சாட்டி ஒரு நபர் சொல்கிற பொழுது நம்ம யாரானவரா சொல்லுவதற்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. அதான் குற்றம் உண்மையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். குற்றம் சொல்லிய நபர் தகுதியானவரான்னு பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும்ல. பார்க்கணும். ஆமா, இவர் என்ன பாத்தீங்க? அந்த மாதிரி இவரை விசாரிக்கின்ற பொழுது, இவரை துறை ரீதியா இவரை பற்றி விசாரித்த பொழுது வந்த செய்திகள் உண்மையிலே அதிர்ச்சியூட்டும் வகையில் இருந்துச்சு. என்னன்னா, முதல்ல இதெல்லாம் யாரும் கண்டுக்கல. ஏதோ சங்கத்தோட தலைவர் ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி பரபரப்பான பிறகு, தொடர்ந்து 3-4 சேனல் போன பிறகு, அமைச்சர் தரப்புலையோ இல்லை மற்றவங்க தரப்புலையோ அலுவலகங்கள்ல இதெல்லாம் பேசு பொருளான பிறகு விசாரிச்சோம்னா, அதிகாரிகள் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொன்னாங்க. சார், இந்த ஆளு பெரிய ஃப்ராடு சார், 4G 420 சார். இந்த ஆளு இவரு தன்னோட சொந்த ஸ்கூலுக்கு NOC-ய இவரே ரெடி பண்ணிக்கிட்டார் சார். நந்தகுமார் இவரே கடந்த ஆட்சி முறைகேடு பேசியவரா? ஆமா, ரெக்கக்னிஷன் சர்டிபிகேட் ஆஃப் ரெக்கக்னிஷன் இவரே ரெடி பண்ணிக்கிட்டார் சார். ரெடி பண்ணி இவரே அப்லோட் பண்ணிட்டார் சார் தன்னோட CBSE அப்ரூவலுக்கு. அதை வெரிஃபிகேஷனுக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பின அந்த ரெக்கார்ட்ஸை மாநில அரசு, தமிழ்நாடு அரசுக்கு, பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆட்சி முடிவதற்கு முன்னால் கரெக்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் ஆஃப் ஜெனுனிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க சார். அது விசாரணை பெண்டிங்கில் இருக்குது சார். இந்த ஆள் இது மாதிரி வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எடுப்பான் அந்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கேட்டு எடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டு 2022 இஷ்யூ பண்ணதா இருக்கு. அந்த 2022 டைரக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் நந்தகுமார்னு இருக்கு. அப்போ கமிஷனர் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான் வந்து நந்தகுமார் சார். ஃப்ரம் யாருன்னா நந்தகுமார் சாரா, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா. அவர் ஆக்சுவலாக கமிஷனர். பின்னாடி கையெழுத்து போய் பார்த்தா கமிஷனர் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு இருக்குது. சரி, இவர் ஸ்கூல் செங்கல்பட்டில் இருக்குது. கீழே சப்ஜெக்டில் தஞ்சாவூர் ஸ்கூலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்குது ஆர்டரில். இதெல்லாம் ஆதாரமான சேனலில் கொண்டு போய் கடைசியாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதோட மட்டும் இல்லை, இவரோட முனிசிபாலிட்டி, இவருடைய அப்ரூவல்ஸு, இது இவருடைய இப்போ இருக்கிற ஸ்கூல் ஒன்று இருக்குல்ல, சங்கரா ஸ்கூல் ஒன்று சொல்கிறாருல்ல, அந்த ஸ்கூலே வந்து HRNC இடம். சங்கர மடத்துக்கு. ஆமாம், அந்த பள்ளிக்கூடத்தையே வந்து இவர் ஃபோர்ஜரி லீஸ் டாக்குமெண்ட்டை பண்ணி அந்த ஸ்கூலை கைப்பற்றியிருக்காரு. இப்படி சங்கரமடம் எடுத்தியா? அந்த மடம் அவங்க உறவினருக்கு முதல்ல ஒரு லீஸு கொடுக்குது அந்த ஸ்கூலை, அந்த இடத்த ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு. சங்கரமடம். ஆமாம், சரி, ரைட்டா. அந்த அந்த ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்குன்ற பொழுது ஒரு ஃபேன் உடஞ்சி கீழே விழுந்து ஒரு குழந்தை இறந்து போயிடுது. ஒரு விபத்து நடந்துருது. அதுக்கு பஞ்சாயத்து பேச தான் உள்ள போறாரு.
வாலண்டியரா ஓ உள்ள போன பிறகு ம். உங்களால இனிமேல் ஸ்கூல் நடத்த முடியாது, அவங்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, கம்முனு நீங்க வாடகை கொடுத்துருங்க, நான் இதெல்லாம் பேசி செட்டில் பண்ணிக்கிறேன். பஞ்சாயத்து முடிவு, பஞ்சாயத்தின் தீர்ப்பு. சரி. குரங்கு பஞ்சாயத்து மாதிரி தான். ம். நிறைவுல ஸ்கூலையே தன்னை வசப்படுத்திக்கிறாரு. நான் வாடகை கொடுத்துட்றேன்னு பேசிட்டாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டு வேற வழி இல்லாமல் என்னமோ போய் தொலைது வாடகை வந்தா சரின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் போன நிலையில அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்குறதை நிப்பாட்டிட்டாரு. திரும்ப போய் கேட்கும்போது உனக்கு இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லை, அங்கெல்லாம் பேசி நான் லீஸ் வாங்கிக்கிட்டேன்ட்டாரு நேரா. சங்கிரமணத்துக்கிட்டே. ஆமா, அதுவும் லீஸ் டாக்குமெண்ட் ஃபோர்ஜ்டு. அது நடக்கல. இப்ப அந்த ரெக்கார்டையும் வெரிஃபை பண்ணணும். ஓ ம். சரி, இவருக்கு வழக்கம் என்னன்னா, சரி இவர் அடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த பேட்டியை கொடுத்த பிறகு எனக்கு தொடர்ச்சியா கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் பெரிய ஃப்ராடு, அயோக்கிய பையன், இப்படி எல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வரும். இவன் எங்க ஊர்ல தான் இருந்தாப்ல அப்படின்னு. அது இல்லாம நான் நிறைய பேர் ஃபோன்லாம் பண்ணாங்க, நம்பர் எடுத்து கூப்பிட்டு, சார் இவர் பெரிய ஃப்ராடு சார், இவருக்கு மட்டும் சார் எனக்கு தெரிஞ்ச நபர் சொன்னது ராயக்கோட்டையில இருந்து பேசுறாங்க, அவருடைய சொந்த ஊர்ல இருந்து. சார் இந்த ஆளுக்கு எந்த தொழிலுமே கிடையாது, முழு நேரம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்றது ஒண்ணுதான் இந்த ஆளுக்கு வேலை. ஸ்கூல் சங்கம்ங்கிற சொந்தமா ஸ்கூல் இல்லாம சங்கம் நடத்துற ஒரே ஆளு இவர் தான். ஆனா சங்கரா ஸ்கூல்னு பம்பல்ல ஒன்று வச்சிருக்காரு. இவர் பெரிய ஃப்ராடு, இவர் கடந்த காலத்திலேயே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்ட வகையில பெயில்ல இருந்து கேஸ் நடந்தது ஒரு வரலாறு இருக்கு இவருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, அதையும் வெரிஃபை பண்ணிக்கங்க சார் அப்படின்னு தொடர்ச்சியா எனக்கு அலைபேசியில கூப்பிட்டு இவரை பத்தின செய்திகள் சொன்னது எல்லாமே. இவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் சார். ராயக்கோட்டையில இப்ப 20 இல்ல பாலக்கோடுல 28 கோடி ரூபாய்க்கு இவர் வந்து மண்டபம் கட்டியிருக்காரு. இவருக்கு வந்து 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஒசூர்ல. இப்படி ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறாங்க, சொத்து பட்டியல். எல்லாம் இது மூலமா வந்தது, எல்லாம் ஃபோர்ஜரி. இந்த ஸ்கூலுங்களுக்கு ரெகக்னிஷன் வாங்கி தரேன், என்ஓசி வாங்கி கொடுக்குறேன், இப்படி தொடர்ச்சியா சொல்லி இப்ப கடைசியா அந்த பேட்டிக்கு ரிப்ளை போய் ஒண்ணு கொடுக்குறாரு பரபரப்பா. அதுல சொல்றாரு கடைசியா, உண்மையில ஆச்சரியப்பட்டேன், இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட்லாம் வெரிஃபை பண்ண போனீங்கன்னா எல்லா ஸ்கூலும் இப்படிதான் இருக்குன்ட்டாரு. என்னடா கொடுமை அது. அப்படி பார்த்தா இப்ப உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னா தனியா ஒரு என்கொயரி கமிஷன் வைக்கணும் இந்த அரசு. இப்ப இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தாவேக அரசு தனி கமிஷன் வச்சு இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, இவர் சார்ந்திருக்க இவர் சங்கத்தினுடைய ஸ்கூல்களுக்கு 20 சங்கங்களுக்கு ஆமா, நீங்க ஜெனரலா ஓவரால் வெரிஃபை பண்ணாலும் சந்தோஷம். அல்லது குறைந்தபட்சம் இவர் ஒரு சங்கத்துக்கு ஒரு 80 ஸ்கூலுக்கு தலைவரா இருக்கும்னு சொல்லி 80 to 100 ஸ்கூலுக்கு தலைவரா இருக்காருல்ல. மொத்தம் தமிழ்நாட்டுல 12,000 ஸ்கூல் தனியார் பள்ளிகள். சரி ரைட்டா, அதுல இவர் 100 ஸ்கூலுக்கு தான் வந்து இவர் வந்து 80 to 100 ஸ்கூலுக்கு தான் இவர் அந்த சங்கத்துக்கு தலைவர். செயலாளரா இல்ல, அந்த சங்கத்துக்கு வந்து அவர் தலைவர். நீங்க வந்து அதாவது ஃபெடரேஷன் ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கு தான் செயலாளரா இருந்தா சொல்றாங்க. சரி, அது பெரிய குழப்ப வலை. சரி, அது போக கல்வியாளர் அணின்றது பிஜேபியில அது வேற, அது தலைவர், கல்வியாளர் அணி பிரிவுக்கு தலைவர். அதான் சொல்றேனே, இவங்க எல்லாமே ஃப்ராடு கும்பலுங்க. சரி சரி, பண்ணது பூரா பித்தலாட்டங்க. சரி, இப்ப பதட்டத்துல இருக்கிறாரு. ஏன்னா இந்த ரெக்கார்டுக்கு மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நான் இன்ஃபேக்ட் எல்லாமே நான் எதையுமே சொல்றேன் ஆதாரத்தோட தான் பேசுறேன். எந்த ரீதியிலும் சட்ட ரீதியா அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அதையும் பதிவிட்டுறேன். நேரடியா அவருக்கு தொடர்புக்கு வந்தா. ஏன்னா இது வந்து ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ஃப்ராடு. ஒரு 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 ஆட்சியை பத்தி கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் வரலாற்று சாதனை செய்த ஆட்சி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்த ஒரு அரசு அசால்ட்டா இவர் பாட்டுக்கு வந்து பொய் பத்திராட்டமாவே பேசினார்னா யாருங்க ஏத்துக்குவா? என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படி பேசுறதுக்கு? இவ்வளவு பெரிய ஃப்ராடு தப்பு இல்லை இதெல்லாம். அப்ப இதன் மீது இது பாருங்களேன், ஒரு கோர்வையா ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஆமா உன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. ஒரு சங்கிலி தொடர் வரும். இது எல்லாம் எங்க வருதுன்னா பிஜேபி பேஸ்டா தான் வரும். அத டிவிக்கு வந்து கண்டுக்காம விடும். எப்படி அந்த சங்கிலி தொடர்? இப்ப இவர் போடுறாரா, அடுத்து அண்ணன் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டு, ஆமா கடந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு வந்து எங்கிட்டலாம் நிதி கேட்டாங்க, எங்க பள்ளிக்கூடம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா, நீங்க நடத்துனது என்ஐஓஎஸ் ஸ்கூல். என்ஐஓஎஸ் ஸ்கூலுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒன்றிய அரசினுடைய அனுமதி மட்டுமே உங்களுக்கு போதும், மாநில அரசினுடைய உங்களுக்கு அனுமதி தேவையில்லை. சரியா? அப்ப நீங்க எதுக்காக சார், நீங்க எப்ப சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க? எப்ப சார் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு? நீங்க எதுவுமே அப்படி மென்ஷனே பண்ணலையா சார்?
இருந்தால் அஃபிஷியல் ரெக்கார்டு எடுத்து போட்டிருக்கணும்ல. ட்விட்டர்ல எழுதியது எல்லாமே அவரோட கருத்தா ஒப்பீனியனா எழுதுறாரு. இல்லை அதுக்கப்புறம் தான் இல்லை அடுத்து ஒரு பதிவு போடுறாரு. டிடிசிபி அந்த பில்டிங்குக்கு கேட்கும்போது தான் என்னை வந்து கேட்டாங்க, பணம் கேட்டாங்க அப்படின்னாரு. அதை இன்னும் நெருக்கி கேட்டு நீ டிடிசிபி லிஸ்ட் எடுத்து பார்த்து நீ அப்ளையே பண்ணலை, உனக்கு எந்த டிடிசி அப்படி பிரச்சனையாச்சுன்னு சொல்லலாம் கேட்டவொன்னே இல்லை என் நண்பருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னாரு. ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரி அதையோ சொல்லி அவருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னாரு. ஐயா அதில் இன்னும் டீட்டெயில்டாக விசாரித்த வகையில் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு முதல்ல நீங்கள் உங்களோட இடத்த அந்த ட்ரஸ்ட் பேருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா எந்த தனியாரும் தன்னுடைய பேரில் பள்ளி நடத்த முடியாது. ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணுங்கிறதான் சட்ட விதிமுறை. அந்த ட்ரஸ்ட் ஷுட் ஓன் தட் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட நடத்தையே நீங்க எழுதி கொடுக்கல இன்னும். அப்புறம் எங்க இருந்து சார் நீங்க அப்ளை பண்ற ஸ்டேஜ் வந்துச்சு? நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். தென்காசியில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணிட்டு பேசுகிறேன், சும்மா ஒன்றும் பேசல. தென்காசி வரைக்கும் ரைட்டா? ஒருவேளை இன்னைக்கு இது பதிவு பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, நியாயப்படுத்துறதுக்காக 29 இன்னைக்கு நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணது 27. ஆமா, சரி சரி. இவர் வந்து முழுக்க அப்ப என்னன்னா இந்த திராவிடியன் ஐடியாலஜியை, இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டை ஒரு இமேஜை வந்து டார்னிஷ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவர் பதிவிடுறாரு. திடீர்னு ஒரு மேடம் கூட தொடங்கி அவரை தொடர்ந்து அடுத்து அரவிந்தோன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல், அந்த அம்மையார் யாருன்னா இவரோடு பள்ளிக்கூடம் நடத்துகின்ற பொழுது இவருடைய பள்ளிக்கூடத்துக்கு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து தொடர்ந்து கலந்துருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் சார்ந்த பதிவுகளை அந்த அம்மையார் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வலிமையாக ஆதரிக்கிற பெண் அவர், சனாதன தர்மத்தை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு நபர். இதெல்லாம் நீங்க எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க? ஏங்க சார், நீங்க பழைய ட்வீட் நான் போட்டது ஒரு வருஷத்தை போய் எடுத்து என்னதை பார்க்கலாங்கும் போது அந்த அம்மையார் அதை பார்க்க முடியாதா என்ன? சரி சரி. அந்த அப்ப என்னன்னா, பாரதிய ஜனதா கல்வியாளர் அணி பிரிவினுடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் கடந்த ஆட்சி மேல. ஒவ்வொரு புனக்குட்டியே வெளியே அடுத்து இவரு அவரை பத்தி அவர் ஒரு பச்சை ஃப்ராடு அப்படின்னு சொல்லி நாங்க எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது ஸ்ரீதர் வேம்பு சப்போர்ட்டுக்குறாரு. ஐயா அவரு பேசுறதும் பொய், அவர் அப்ளையே பண்ணலாங்கும் போது அடுத்து இன்னொரு அம்மையார் ஒருத்தர் சப்போர்ட்டுக்குறாங்க சிம்பத்தி கார்டுக்கு. ரைட்டா? அதுவும் பொய். அந்த ஸ்கூல்ல இருந்தே மறுப்பு கொடுக்குறாங்க. இந்த அம்மையாருக்கு எங்க ஸ்கூலுக்கு சம்பந்தம் இல்லை, அது எது சொன்னாலும் அதோட சொந்த கருத்துன்ட்டாங்க. இப்ப எல்லாமே ஆஃப். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இத்தனை கதை சொன்னீங்களே, இதை நம்பி 10 பேர் பதிவு போட்டானே, 10 பேர் எங்க அரசாங்கத்தை திட்டுனீங்களே, இதுக்கெல்லாம் விளைவு என்ன? இல்ல நீங்க அந்த சங்கிலி சொன்னீங்களே தொடர், இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சங்கிலி இருக்கு. இதெல்லாம் எங்க வருதுன்னா, இந்த அரசையும் கடந்த திராவிட மாடல் அரசையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த அமைச்சர் மீதும் குற்றச்சாட்டு வச்சுட்டா. ஏன்னா இவங்க இப்ப NEP இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க, ஜூலைல அது வரப்போகுது. மும்மொழி கொள்கை CBSE ஸ்கூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முந்தா நாள் அழகா ஒரு பதிவை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அண்ணன் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ID கார்டு கொடுப்போம்னாரு. இது ஆப்பாருங்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஸ்கீமினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் இதுதான். ஏன்னா எமிஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை ஒன்றிய அரசு எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு இவங்களோட பிஹேவியருக்கு என்ன பண்ணணும், என்ன ஏது, யாரை வந்து என்ன மார்க் வாங்குறாங்க, யாரை வந்து குலக்கல்வி முறைக்கு மாற்றணும், யாரை வந்து இந்த NEP இம்ப்ளிமெண்டேஷனில் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான பேசிக் வந்து இந்த ID கார்டு இஷ்யூ பண்ணுறது, இந்த டேட்டாவை அவங்க வாங்குறது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னார். நீங்கள் மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டீங்க CBSE ஸ்கூல்ஸில். ஜென்ரலாக எல்லா ஸ்கூலுக்கும் மெட்ரிக்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட டேட்டாவையும் ஆப்பார் கார்டில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் மெட்ரிக்குக்கும் புகுத்துறதா தானே அர்த்தம், அரசு பள்ளிகளுக்கும் புகுத்துறதா தானே அர்த்தம். இதை யார் செய்வா? இது ரெண்டையும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் செய்கிற விஷயம் இது. அதை கொண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த அரசு, தாவேக அரசு பாரதிய ஜனதா நினைப்பதை செய்து கொடுக்கிறது. இதுக்கு சப்போர்ட்டா எங்க 3 பேர் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க, இந்த அரசை குற்றம் சொன்னாங்க. ஒன்று நந்தகுமார் அவர்கள் சொல்லுகிறார், அதன் பிறகு ஸ்ரீதர் வேம்பண்ணன் சொல்லுகிறார், அடுத்து ஒரு பெண்மணி பேசுறாங்க. ட்விட்டர்ல பெரும் பேசு பொருளாகுது. இவங்க 3 பேரும் பாரதிய ஜனதா சார்ந்தவர்கள்.
அப்ப என்னன்னா நாளைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து கத்தக்கூடியதோ பிரச்சனை பண்ணக்கூடியதோ அல்லது மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதோ இந்த திமுக ஆட்சி தான், திமுகவினுடைய கட்சி தான். திமுக ஆட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணணும், அந்த லீடர்ஸை டேமேஜ் பண்ணணும், இமேஜ் டார்னிஷ் பண்ணணும், ஊழல்னு சொல்லணும். அதை சொன்னா அப்ப ஒரு நியாயம் வராதுல்ல. ஊழல் பண்ணவங்க எல்லாம் பேசலாமா, ஸ்கூலுக்கு இப்படி வாங்கினவங்க எல்லாம் பேசலாமா, ஈஸியா சொல்லலாம்ல. அப்ப அந்த இமேஜ் டார்னிஷ் பண்ணிட்டா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு ஈஸியா போயிடும். அதுக்கெல்லாம் அசர்றவங்களா எங்க திமுககாரங்க அதான் எடுத்து புட்டு வச்சிருக்கோம். இப்போ இல்ல இன்னைக்கும் தாவேக்கா தரப்புல இருக்கும் கூட நம்ம ரொம்ப பேசும்போது கூட அவங்க தெளிவா சொல்றாங்க, நாங்க இருமொழி கொள்கையில நாங்க தெளிவா ஐயா நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்க, பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அதெல்லாம் நடக்க போறது. நான் அப்படி இருந்தா ஆப்பார் எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? பாத்திரி அடிச்சுக்கிட்டு சாயந்தரம் அண்ணன் ராஜ்மோகன் நம்ம மறுக்கிறோம் கூடாதுன்ற ஏங்க. அப்ப செங்கோட்டையன் என்ன சொன்னது ரைட்டா, இவர் சொன்னது ரைட்டா? ஏன் நீங்க மறுக்கிறோம்னீங்கன்னா எங்களுடைய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சிஎம் அவர்களும் உடனே ஒரு ட்வீட்டை போடுறாங்க, நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இதா பாரு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, இதுக்கு தான் நீங்க ஐடி கார்டு போடுற, நீங்க ஒன்றிய அரசினுடைய NEP கீழே வர ஸ்கீம் தான் இது, இதுதான் யூபியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், ராஜஸ்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், கொண்டு வரீங்கன்னு உடனே அப்புறமா பதறி அடிச்சுக்கிட்டு வந்து நீங்க உடனே சொல்றீங்களே. அப்ப இதனோட நோக்கம் எங்களுக்கு புரியுது. அப்ப பாரதிய ஜனதா என்னெல்லாம் ஒரு மாநிலத்துக்குள்ள தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்ன செய்யுதோ அதெல்லாம் தாவேகா அரசுல செய்ய ட்ரை பண்ணுது. அதை ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது உடனே நீங்க பல பேர் கேட்குறாங்க, தலைவர் சும்மா இருக்கலாம்ல, 6 மாசத்துக்கு சும்மா இருக்கலாம்ல, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ல, இப்போ உடனே கவுண்டர் பண்ணுமா? நான் கேட்குறேன், பண்ணலைன்னா ஒவ்வொன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண பிடிச்சி நீங்க தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? ஆப்பார் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு டேட்டாவை பூரா கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க கையில் இருக்க திரும்ப எப்படி வாங்க முடியும்? ரெஸ்டோர் பண்ண முடியுமா? மும்மொழி கொள்கை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க CBSE ஸ்கூல்ஸில், இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாரு? அப்போ யாரை நீங்கள் பயன்படுத்துறீங்க? குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்களை நீங்கள் பயன்படுத்துறீங்க திமுக எதிர்த்து பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க தானே பேசுவாங்க, வேற யாரும் பேச மாட்டாங்கல்ல. நியாயமான ஒருத்தர் வந்து பேசுவாருன்னா பேச மாட்டார். அப்போ அவரை நீங்கள் பயன்படுத்தி தொடர் குற்றச்சாட்டுகளை 4 நாட்களுக்கு வைக்கிறீங்க. அவரை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தா அவர் சொன்னது உண்மைன்னு தான் நல்லா நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நந்தகுமார் இந்த அளவுக்கு வெளியே தெரிஞ்சிருப்பாரா? அவருடைய குற்ற பின்னணி வெளியே தெரிஞ்சிருக்குமா? அவர் கல்வியாளர் அணியினுடைய பிரிவு தலைவர்னு கூட யாரும் சேனல்ல போடலையே. எனக்கே தெரியாது. நீங்க சொன்ன அது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை இது. அவருக்கு இப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இவங்க. அதாவது இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுக்கு யார் எதிர்ப்பார்கள் முன்கூட்டியே அவங்க கணக்கு போடுறாங்க. அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டோம்னா அவங்க எதிர்த்து பேசும்போது செல்லாது, நான் வேணுங்கிறத இங்க செஞ்சுக்கலாம். இல்ல இதுல எனக்கு இன்னும் கூட தோணுது, கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எஸ், ஆனா இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் மேல அமைச்சர்களை வந்து ஒரு மீட்பரா காட்டுறது, இவங்க தான் இந்த கொடுமையிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர்கள், மீட்பர்னு காட்டுற இன்னொரு துணி இருக்குது. அது எல்லாமே நடிப்புங்க. நான் கேட்குறேன்ல, மீட்பர்னு சொல்றீங்கல்ல, இப்ப ரெக்கக்னிஷன் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கல்ல, எல்லா பள்ளிகளுக்கும் 1000 பள்ளிகள் கொடுத்தாங்க. இதே தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 7 மண்டலத்தில் போய் நேராக ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. இவராவது சென்னையில் கூப்பிட்டு வச்சு கொடுத்தாரு. அவர் ஒவ்வொரு மண்டலத்துக்கு நேராக போய் அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 500 பேர் 800 பேர் 900 பேர் நின்று அவர் கையாலே தானே ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாரு. அதையும் எந்த சேனலுமே போட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. ஸ்டிக்கர் புதுசாக ஒட்டிட்டு பொருள் புதுசுங்கிறாங்க. அப்போ இந்த அவங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலிமா அதை ஒரு சிறப்பான விஷயமா பேசுகிறாங்க. ஏன்னா ரீல்ஸ் போட்டே பழக்கப்பட்டவங்கல்ல. அப்போ வரலாற்றில் முதல் முறையாக 3 கிலோமீட்டர் முதலமைச்சர் ஒருவர் ஓடி இருக்கிறார். 21 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர் இருக்காருப்பா. அவங்க காஷ்மீரை மறந்துட்டு 5 கிலோமீட்டர் ஓடினவர் இருக்காருப்பா. எங்க கிட்ட 10,000 கிலோமீட்டர் ஓடின மாசு இருக்காருப்பா. என்ன கதை விடுறீங்க? நாங்கள் முதல் முறையாக எல்லோருக்கும் இலவசமாக வழங்கினோம். நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் 5 வருஷமா, நாங்களும் அதான் பண்ணியிருக்கோம். என்ன புதுசாக கலராக ரீல் விடுறீங்க? அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க புதுசு முதல் முறையாக ட்ரோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எதில்? சிங்கப்பெண் படையில். இதை வந்து டெல்லி அரசாங்கம் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, பல்வேறு ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, சதர்ன் ரயில்வேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஹைதராபாத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதெல்லாம் எப்போயோ பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. நீ என்னப்பா புதுசாக கொண்டு வந்து சொல்கிற?
சிங்கப்பெண் படைக்கு முதல் முறையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக உலக drone மூலமாக தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அந்த டோன் எடுக்கிறாங்க. அந்த அப்ப அதுவும் பொய்யா? அது உலக தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அப்படின்னு. அப்ப அதுவும் பொய்யா கோபால்னு எல்லாம் கேட்கிற மாதிரி ஆகுது. நன்றி தோழர். நன்றி தோழர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.